உண்மையிலே வந்து அவங்களுக்கு தெரியாது நாங்கள் என்னது வந்திருக்கோம் சும்மா சாப்பிட வந்தோன்னு அந்த பிளான் எல்லாம். அக்கா இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? அதான் நாங்கள் வந்த நாங்கள் ஸ்பெஷல் உப்புறான் உங்கள்கிட்ட சொல்லி. என்ன நாள் தெரியுமா? இன்றைக்கு வடைகள் தினம். நீங்க கடையை வச்சிருக்கீங்களா? வடைக்கு தினம். வடைகள் வடைகள் தினம் அதுல இருந்தா நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம். இங்கே வண்டி நீங்கள் நாங்கள் முதல் சொன்ன நீங்கள் அது மேலே அவ்வளோ இது செய்யுது தம்பி சொன்ன நீங்கள் வந்து இது என்ன இப்படி உடைஞ்சு போயிட்டு தயிர் வடை இருக்கு, போலை இருக்கு, பூரி இருக்கு, கட்லெட் இருக்கு, பட்டிஸ் இருக்கு, வடை இருக்கு, கீரை வடை இருக்கு. சும்மா வடை சாப்பிட்றவங்க சாப்பிட்டு திடீரெண்டா அந்த வண்டியில கொண்டு கொடுக்க போறோம். அவங்க ரியாக்ஷன் அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போறீங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் என்னதுக்காக வந்திருக்கோம் நீங்கள் யோசிச்சிங்க? எனக்கு நீங்க நான் சொன்னேன், நான் இப்படி வண்டியில் அடிச்சு தர சொல்லி சொன்னேன். நான் அதுக்காக வந்துட்டு வந்துருக்கேன். சரி, அப்படி இதில் வாங்க வரோம். இதில் வாங்க. அப்போ என்னதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்க. வாங்க. இல்லை புது ஒரு வியாபாரம் வந்தியார் பாருங்க. புது வியாபாரிகள் வந்தீங்க. ஏன் நல்றீங்க? ஐயோ கடவுள், ஏன் நல்றீங்க? அளவுனா கடவுள் ஸ்டேரிங் இது நீங்கள் திருப்பலாம். அப்போ சரி, அப்போ இன்றைக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்னைக்கு வந்து நாம எங்க வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போரதீவுல சாலையில வந்துட்டு வடையும் பட்டிஸும் சாப்பிட்றதுக்கு. சாலையில எனக்கு இல்ல உங்களுக்கு நானும் சாப்பிட்றேன். நாங்கள் டயட்ராப்பா தம்பி சும்மா என்னன்னு சொல்லி சொன்னா நாங்கள் இந்த சேனல் தொடங்கி வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நானும் இல்லை பிரேலான் போய் போட்டிருந்தேன். வந்து ஒரு வடக்கடை உண்டு, ரோட்டோகத்தில் இருக்கிற ஒரு வடக்கடை உண்டு, வண்டியில் வச்சு வியாபாரம் செய்யும். ஸோ அந்த அவங்கள்ட்ட வடையை வாங்கி சாப்பிட்டு அதை வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தவன். ஆனால் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அது பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 1 வருஷம் இருக்கு. ஸ்டார்டிங் அதாவது சேனல்ல 2வது வீடியோ 3வது வீடியோ அதுக்குள்ள தான் வரும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்களா தெரியும். அப்போ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து அவங்களோட கடையடியில் போக்கல அவங்களோட கை நிற்கக்குள்ள வந்து அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, தம்பி எங்கள்ட்ட அந்த வண்டியில் வந்து கொஞ்சம் பழுதாயிட்டு அதை அவருக்கு சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லி சொன்னா திருத்தி தாங்கோ இல்லை புதுசு அரேஞ்ச் பண்ணி தரையில் பண்ண தாங்கோ உங்களுக்கு முடிஞ்சா செய்யுங்க அப்படின்ற மாதிரி நிறைய நாளைக்கு முந்தி சொல்லியிருந்தவங்க. அப்போ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஒரு பிளான் ஒன்று பண்ணி சரி ஓகே அதை நம்ம செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி முடிவெடுத்தோம். ஸோ அதுக்குமே இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் பண்ணியாச்சு பண்ண கொடுக்க போகிறோம்னு சொல்லி அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. இப்போ ஒரு சர்ப்ரைஸாக தான் வந்து அவங்களோட கையில் வந்துட்டு அதை ஒப்படைக்க போகிறோம். உண்மையில வந்து அவங்களுக்கு தெரியாது. நாங்களுக்கு வயசுமா வடை சாப்பிட்றவங்க சாப்பிட்டு திடீரெண்டா அந்த வண்டியில் கொண்டு கொடுக்க போகிறோம். அவங்களோட ரியாக்ஷன் அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்களும் பார்த்து நாங்களும் பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை புதுசா பார்க்கறதா இருந்தா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தயிர் வடை, கீரை வடை ஸ்பெஷல் என்னடா? கீரை வடைக்கு இருக்கிற அந்த சட்னியா சாம்பார். அது அக்கா கடை கடை இருக்கா? கடை இருக்கு, கடையில வடை இருக்காண்ட இந்த அல்சர் பேஷண்டாக்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி என்ன இருக்காக்கா? தண்ணி இருக்கு, பச்சை தண்ணியை குடிச்சு போக சொல்றேன். எல்லாத்துலயும் ஒரு 30 உனக்கு தான் கேட்டாட்டாயிரன்றான். அவன் சாப்பிடுவாக்கா, அவன் சாப்பிடுவான் 30-35 சாப்பிடுவான். மெலிஞ்சிருக்கு பாத்தியா? ஆனா அவனா இது சொல்லி நம்மளோட வாயை அடைக்கிறான். அது இன்னும் இல்லை, எங்களோட பிரசாந்த நாங்கள் இறக்கிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து ஸ்பெஷலா நாங்கள் கொடுக்குறது. அவனும் பாடுறா உடம்புலாம் குறைஞ்சி லூஸ் ஆகிட்டு. நீ டயட்ல இருக்கிறாரா? நான் சாப்பிட்றேன். ஓகே, என்னென்ன இருக்குன்னு சொன்னா தயிர் வடை இருக்கு, போலை இருக்கு, பூரி இருக்கு, கட்லெட் இருக்கு, பட்டிஸ் இருக்கு, வடை இருக்கு, கீரை வடை இருக்கு. இதான் ஸ்பெஷல் கீரை வடை. இது முதல்ல எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னா கடை வந்து நீங்கள் களுவாஞ்சிக்குடியிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள் ஏரியாவுக்கு வர்றது பலகாமம் என்ற ஒரு
ஒரு என்ன என்ன பூமி சொர்க்க பூமிக்கு சொர்க்க பூமிக்குள்ள சொர்க்க பூமிக்கு வர்றதுக்கு வந்து ம். நீங்கள் அங்க இருந்து அதாவது களவாஞ்சூர்ல இருந்து வரணும். ம். ஒரு அட்ரஸ் வீடு தேடி வந்துருவாங்களோ சரி இல்லை அவங்க சொல்லுவோம் பிரச்சனை இல்லை. அங்க இருந்து வந்து சொன்னா இந்த இடத்துல இதுல ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும். இந்த இடத்த வந்து கட்டுராம்பூச்சி சந்தி என்று சொல்லுவாங்க. இங்க இருந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து இந்த இதால போகணும். இங்கால போனா பழுதாமும் அங்கால போனா வெள்ளாவளி இங்கால வந்த வழி அதாவது நாங்க சொன்ன வழியால போனா பட்டுருப்பால வரும். அந்த ஒரு யங்ஸ்டர்ல தான் வந்து இவங்களோட கடை இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய காலமா வந்து வச்சிருக்காங்க. அதான் கனாலமா இருக்கு அவங்களுக்கு. வந்து அப்ப ஆரம்பத்துல வந்து இதை ரிவ்யூ பண்ணி வீடியோ போடணும். உண்மையிலே வந்து அவங்களுக்கு தெரியாது நாங்கள் என்ன வந்திருக்கோம் சும்மா சாப்பிட வந்த அந்த பிளான் கடிகளை சாப்பிட வந்தவங்க மாதிரி என்னட்டு சொன்னா இன்னைக்கு வடைகள் தினமா அதான் கடைகளுக்கு வந்திருக்கோம். வடைகள் தினம் அதான் அக்கா இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? அதான் நாங்கள் வந்த நாங்க ஸ்பெஷல் ஆஃபர் உங்கள்ட்ட சொல்லி என்ன நாள் தெரியுமா? கதிராமூர்த்தி எல்லாரும் போறாங்க. இப்ப எவ்வளவு காலமா தொழில் செய்யறீங்க நீங்க? 5 வருஷமா செய்யறீங்க. இன்னைக்கு என்ன நாளுன்றது தெரியாம இருக்கிறீங்க. இன்றைக்கு வடைகள் தினம். நீங்க கடையை வச்சிருக்கீங்க வடைக்கு தினம். வடைகள் தினம் அதுல இருந்தா நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். சொல்றது அடிக்கடி ரேடியோ கேட்கணும்னு சொல்லி. சோ இப்பவே நீங்க உங்களோட போன்ல கோகனேட் எஃப்எம் கேளுங்க. அதுல அடிக்கடி எல்லா விஷயங்களும் வந்து சொல்லி கொடுப்பாங்க. வடைகள் தினம் எப்ப பண்ணுவாரு. சோ வடையில வந்து என்னென்ன வடை நீங்க செய்யறீங்க? நான் உளுந்து வடை, பருப்பு வடை, கீரை வடை, தயிர் வடை, எல்லா வடையும் இருக்கு. உனக்கு எந்த வடை வேணும்? முதல்ல இத்தனை வடை செய்து இந்த கடையோட வடைகள் தினத்தை வந்து தெரியாம இருக்கிறீங்க பாத்தீங்களா? சோ இன்று முதல் வடைகள் தினமாக வடைகள் தினமாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. சரி, இப்ப எத்தனை மணிக்கு கடை ஓபன் பண்ணீங்க? நான் வந்து சரியா 5 மணிக்கு 4 மணிக்கு எழுப்புவேன். 5 மணிக்கெல்லாம் 5:30 மணிக்கெல்லாம் கடைக்கு வந்துடுவேன். 7:30 மணிக்கு வண்டியில் இங்கே கொண்டு வந்துடுவேன். இப்போ நீங்கள் இவ்வளோ ஐட்டங்கள் செய்கிறீங்களா? இவ்வளோ வெரைட்டியான இது செய்கிறீங்களா? வந்து இப்போ இவ்வளோ நேரம் பிடிக்கும் செஞ்சு எடுக்கிறதுக்கு? சேவிங்ஸ் தானே. இப்போ இன்றைக்கு நிலைக்கு இல்லையே. நான் ஒரு 20 வருஷமா இது செய்கிறேன். 20 வருஷமா தொலைச்சி வச்சிருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து 5 வருஷம். 5 வருஷம் நீ 2 வருஷம் இப்படி இருக்கு. 2-3 வருஷம் பொதுவாக அடிச்சுட்டீங்க. 5 வருஷமா செய்கிறேன் நான். அதை சுற்றி கொஞ்சம் கை கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து ஓட்டர்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் உளுந்து வடை ஓடல் கொஞ்சம் தந்திருக்கிறாங்க உங்களோட கோயிலுக்கு. ஒரு 8 மணி போல செஞ்சு கொடுப்போம். அப்ப அது அங்கேயும் ஆர்டர் மாதிரி செஞ்சு கொடுக்கீங்க இல்லை இங்கேயும் வைக்கிறீங்க? நேரம் தானே. பின்னர் 8 மணிக்குண்டா. இது இப்போ 5 மணியோட இதை முடிச்சுட்டு இது சரியான அந்த ஜங்ஷன்ன்றதால வந்து பிரச்சனை இல்லையா? கொஞ்சம் வியாபாரம் தாண்டு. என் பொய்ய சொல்ல எனக்கு ஆரம்பத்துல இருந்து நல்ல வியாபாரம். இப்ப கொஞ்சம் ஒரு வருஷமா வியாபாரம் கொஞ்சம் டல்லு. ஏன் எதுவும் பிரச்சனையா? என்னன்னு தெரியாது. கொஞ்சம் டல்லு வியாபாரம். தொழில் செய்யற தொழிலை நம்ம போய் சொல்லக்கூடாது. கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் நல்ல வியாபாரம் இருந்தது. இப்ப கொஞ்சம் நேற்று எப்படி நேற்று கொஞ்சம் வியாபாரம் டல்லு. இன்னைக்கு நம்ம வியாபாரம் பண்ணோம். ரோட்ல மொழி பேரை மறைச்சு விற்கிறோம். யாராச்சும் சூனியம் வச்சிருப்பாங்களோ? அதெல்லாம் கடவுள் இருக்கிறார். இந்த வாராகி அம்மன் இருக்கிறார். அதெல்லாம் நம்ப கூடாது. உங்களோட தொழில் முயற்சியால நீங்க முன்னேறலாம் கண்டிப்பா. இருக்குது கடவுள். அதான் நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம வணங்குற சாமி நம்மள விடாதானே. அவங்க நம்மள கெட்டு போகணும்னு சொல்லி செய்வின வச்சாலும் நம்ம வணங்குற சாமி வந்து நம்மள விடாது வந்து. ஓகே கொடுத்துருவாங்க. இப்ப இந்த தொழில் வந்து எங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? இங்க ஆரம்பிச்சது? நான் ஆரம்பத்துல இந்த வண்டி வாங்கி எனக்கு ஒரு தம்பி தான் எனக்கு உதவி செஞ்சவர். எங்க தம்பி ஒரு ஆள் தான். அக்கா இந்த நாளும் அடுத்தவங்களுக்கு தொழில் இதாரிக்கப்படும். நம்ம சுயதொழில் சொந்தமாக செய்வோம் தொழில் போட்டு ஆரம்பத்தில் நான் கடன் 1 லட்சம் ரூபா வாங்கிட்டேன். அந்த வண்டி 50,000 ரூபாய்க்கு வாங்கினேன். வாங்கிட்டான்னு செஞ்சேன்னா அப்போ அவரும் எல்லாரும் 2 தங்கச்சி. எத்தனை வருஷத்துக்கு இந்த வண்டியில் அடிச்சீங்க? இது அவங்க அடிச்சு எத்தனை வருஷம் தெரியாது. நான் வாங்கி 5 வருஷமா. 5 வருஷம் நீங்கள் அந்த வண்டியில் வாங்கி. அப்போ அதுக்கு முதல்ல 20 வருஷமா செய்கிறீங்களா? எங்கே செய்கிறீங்க? 20 வருஷமா வீட்டு வழியே ஹோட்டல் வழியே நின்று பழகுறீங்க. இப்போ சின்ன கடையாக இருந்தாலும் வந்து இப்போ நீங்கள் தான் முதலாளி. அதுக்கு நம்ம நினைச்சா கடையை போட்டலாம். அப்படி தானே? நம்ம சொந்தமா தொழிச்சு நம்மளுக்கு ஒரு வருத்தம் வேதனைண்டா ஒரு நாளைக்கு என்ன கடையை போட்டு அடுத்தவங்கள்ட்ட இருந்தா அவங்க ஏசுவாங்க கொள்ளுவாங்க. விரல்ல கொள்ளலன்னு போட்டு சுட்டி நான் சொந்தமா கொஞ்சம் தொழில் செய்யற வடிவா. அப்ப இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உங்களோட தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கு? ஒன்றும் பரவாயில்ல. இப்ப நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களா? அதாவது இப்ப வேற இடத்துல இருந்து உங்களுக்கு ஆளை வச்சு கோயில் அப்படியான இடங்களுக்கு வந்து ஆக்கள் அனுப்பி? எனக்கு ஒரு பிளான் இருக்குது. பொய் சொல்ல தேவையில்லை. உண்மையை சொல்றேன் நான்.
கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. உண்மையை சொல்றேன். எனக்கு இன்னொரு ஆளை தொழில் போட்டு செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆசை. ஆனா காசு இல்லை என்கிட்ட. இதே மாதிரி இன்னொரு வண்டியில் ஒன்று அடிச்சு இன்னொரு ஆளுக்கு தொழில் கொடுக்கறது ஆளும் இருக்குது. தொழில் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஆசை. ஆனா என்கிட்ட காசு இல்லை. நான் இனி இந்த தொழிலுக்குள்ளால தான் எடுத்த கடன்கள் சாமான் எல்லாம் கட்டுறேன். எனக்கு கடவுள் அந்த தொழில் தான் இதாக சுட்டி, அதனால எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இப்ப கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் போகுது. ஓகே, சரி. டைம் பொறுத்தும் சில நேரம் சாப்பாடுகள் இப்போ ஒரு சர்பத் கடையா இருந்தா கூட மழை டைம்ல வந்துட்டு வியாபாரமே போகும். ஆனா இந்த வியாபாரம் மழை டைம் வெயில் டைம் எல்லாம் இல்ல, போய்கொண்டே இருக்கும். மழை டைம்ல இப்ப என்ன இதுல நிப்பீங்க நீங்க? நிக்கிறதா என்ன செய்ய, கூட ஒன்று இருக்குது, கொடைய வச்சுட்டு வண்டியில காரணம் வந்து எப்படி பூ வச்சு அதான் உண்மையிலேயே வந்து அந்த என்ன சொல்றது, ஆட்டோ வச்சு வணங்குவாங்களா இல்ல, அதுக்குள்ளே சாமி வச்சிருக்கு, அதுக்குள்ளே சாமியை செட் பண்ணிருக்கேன். செய்யும் தொழிலே தெய்வம் செட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ அவங்களோட ஃபேமிலியில எத்தனை பேர் நீங்க? எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள், அம்மா இருக்காவு, தங்கச்சி இருக்காவு. இன்னொரு தங்கச்சியா எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒத்தரும் இல்லை. என் தங்கச்சி தானே எனக்கு வெளியில கட்டர்ல வேலை செய்யறாவோ. மாசம் எனக்கு எவ்வளவு உண்டான 10,000 அப்படி ஒரு உதவி செய்ய வாங்கின கடன்கள் இருந்தாலும் சில நேரத்துல கட்டுவாங்க. எனக்கு நான் இதுக்குள்ள தானே எல்லாம் செய்யறேன். அப்படி சரி. அப்ப எங்களுக்கு வந்து இப்ப இன்றைக்கு அந்த ஒரு 2 போலை தாங்க பட்டி நீங்கள் வச்சு அந்த தூள் வச்சு தாங்க போல சாப்பிட போறீங்களா? வேற ஏதாவது தாங்க போல நல்லா இருக்கும். கீரை வடையும் போலையும் தாங்க, போல நல்லா இருக்குங்க அந்த உரைப்பட சாப்பிட. போலையும் ரொட்டி தாங்க இது இந்த சாப்பிடணும். இது ஃபஸ்ட் கோட் இது இங்கே இதுக்குள்ள சாப்பிடலாம். சொல்லுங்க, இல்லை அது பிரச்சனை நடத்துல இல்லை, இதில் நல்லா இருக்கு. சொல்லுங்க, அது என்ன சாப்பிடும். அப்புறம் நான் இன்றைக்கு வந்து வடைகள் தினம் தெரியாது, வடைகள் தினம். என்ன எங்க இங்கே இருக்கு இடத்துல கடை தானே வர சாப்பிட வந்தீங்க. இது வந்து இதை சொல்லுங்க ஐயா, நீங்க ஐயா ரிவ்யூ பண்ண போறாங்க. இன்றைக்கு ஐயா என்ன சிரிக்கிறேன், நீங்க ரிவ்யூ பண்ண போறீங்களா? அதான் இதை போட முடியா மாசா அப்படின்னு சொல்லுங்க. என்னென்ன போட்டு என்ன ஒன்று இது கீரை வடை, கீரை வடை என்னென்ன போட்டிருக்கு? அது கட்டல் தூள், புளி, அந்த தக்காளி பழம், புளித்தண்ணி எல்லாம் சேர்த்து பல்லாரி சம்பல் மைனே கிடக்கு. அது வந்து கீரை அப்படி இல்லையே, கீரை வடை வடைக்கு போடுறோம். பாத்துல ஹீரோ பாத்துல அப்படி தெரியும் தெரியுதோ பிரச்சனை இல்லை, கரப்பா இல்லை கண் தெரியா பிரச்சனை எதுவும் இல்லை 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 அப்படி ஒன்று இல்லை. கீரை வடை கீரை வடைன்றது இது ஒரு நாளைக்கு ஒரு இலை போடுவாங்க. ஒரு நாளைக்கு பண்ணாங்க, ஒரு நாளைக்கு முருங்கல், ஒரு நாளைக்கு வல்லாறு, இப்படி அந்த கீரை அப்படி இதுக்குள்ள சேர்த்து போடுறோங்க. சாப்பிடுங்க, இதை சேர்த்து போட்டு தான் இது, அதுதான் அந்த கீரை வடை. அதே நம்ம கீரை வடை சாப்பிட்றதால என்ன நன்மை இருக்கு? கீரை வடையில சத்துரி என்ன சத்துரி? இடவகையில் உள்ள சத்து. இப்போ இந்த காலத்தில் வந்து இடவகையில் ஒன்று சாப்பிட்றது கேபிசி பீட்சா இதை சாப்பிட்றதால இது வந்து இப்போ ருசியா இருக்குதான். ருசியா இருந்தால் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. சாப்பிடுவேன். அது வந்து புளி இருக்கிற வழியா அல்சர் வரதான் செய்யும். சரி, எல்லாரும் எல்லா நேரமும் சாப்பிடுறது தானே இல்லை. புளி என்னக்குள்ள எல்லா நேரமும் சாப்பிட மாட்டோம். இது போல போலை வந்து வண்டி தான் போல. உண்மையாக வந்து எங்களை சந்திக்க வரவங்க வந்தீங்கன்னா இந்த சந்தியில் வரவங்க இந்த வடக்கடை ஒன்று இருக்குது, அந்த சதரை சாப்பிட்டு பாருங்க. உண்மையில வந்து நல்லா தான் இருக்கு, சொல்றது ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ள வந்து அவ்வளோ பெரிய உரைப்பன் எல்லாமே இல்லை, நல்ல அந்த இப்போ நீங்கள் இப்போ டெய்லி இங்கே மாறீங்க அதேதான் அப்படி வேணுண்டு. அப்போ இன்னைக்கு காலமே சாப்பாடு கவர் பண்ணிட்டு இன்னும் சாப்பிடுங்க. அங்கே இந்த பிறகு கொண்டு வரார்கள், அலம்பல் கொண்டு வரார்கள், வியாபாரம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வீட்டை எங்காட்டிட்டு போவாங்க. அப்படி ஒரு இது அதுல இருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி வியாபாரம் போய் கொண்டு. சரி, ஓகே. அது உரைப்பு இல்லடா,
இல்ல 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 வேணாம் அதான் நல்லா இருக்கு உரைப்பில் அதான் சாப்பிடணும் அல்சராப்பா இது கூட உழைப்பு தூள் மாட்டோம் உண்மையா கணக்காரி பார்த்தீங்களா உழைப்பு ஐயா அப்ப இன்றைக்கு வடைகள் தினம் இல்லை என்ன நாள் தெரியுமோ வடைகள் தினம் என்ன என்ன தினம் வடைகள் தினம் வடைகள் தினம் அதான் ஊதுறோம் இன்னும் ஐயா 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 கொடுக்குறேன் நான் சாப்பிடணும் உங்களுதான் இந்த காலம் சாப்பிடேன் வடைன்ற பேரை சொல்லி கடையில சாப்பிடுங்க என்ன வேணும் ஐயாக்கும் என்ன அதையே நுட்ல வச்சீங்க அதுக்குள்ள அதுக்காக ஐஸ் பட்டி ஒன்று வாங்கி வைக்கலானே ஐஸ் பட்டி வாங்கலையே நீங்க அப்ப ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ போடுவீங்கக்கா நீங்கள் வந்து எவ்வளோ யாரும் கூடிய போகக்கூடிய மாதிரி போடுவீங்க இப்போ ஒரு கணக்கு இருக்குதாங்க வடண்டா இத்தனை வடா போடுவோம் அப்படின்னு அப்படி இல்லை இத்தனை கிலோமா அப்படின்னு இல்லை மாவு 10 கிலோவில் போடுவோம் இப்போ இதெல்லாம் வந்து மாவில் செய்கிறது தானே என்ன எல்லாம் தான் டிஃப்ரெண்ட் நான் உண்மையிலே வந்து எனக்கு என்னென்ன இதாக இருக்குது வந்து எவ்வளோ வெரைட்டியான இது இருக்கு இதில் வந்து நீங்கள் மட்டும் தான் செய்கிறீங்கன்னா அப்படி சமாளிக்கிறீங்களா வந்து இப்போ இதை ஒரு காட்டு வந்து என்ன சொன்னா ஐஸ் பட்டிக்குள்ள ஐஸ் பட்டி இல்லையா இங்கே வைக்கிறதுக்கு அதுல இருந்து தண்ணி போத்துல தண்ணி போட்டு தண்ணிக்குள்ள வச்சிருக்காங்க என்னதுக்காக வச்சிருக்கீங்க கொஞ்சம் குளிர அரிக்கும் வெக்கதானே குளிர வைக்கிறதுக்கு அந்த வியாபாரத்தை பாருங்க வியாபாரத்தை போட வியாபாரத்தை சொல்லுங்க ஐயா ஒரு விஷயம் எத்தனைங்க 50 ரூபா நாளா ஒரு 20-30 கட்டியன் பாக்குறீங்க தீவா தீவா ஓகே ஓகே ஆர்ஜே வித் கேஜி ஆர்ஜே வித் கேஜி சரி வீடியோ எங்க இருந்து வரீங்க வீடியோ பாக்குறீங்க வெளிநாட்டுல இருந்து வந்தீங்க வெளிநாட்டுல இருந்து வராங்க வீடியோ பாக்குறேன்னு சொல்றாங்க மற்றது நம்ம கிருஷ்ணாடு கிருஷ்ணா பிரச்சனை இல்லை இப்ப வீடியோ போட்டு கொண்டிருக்கேன் இல்ல இப்ப நார்மல் ஆயிடுச்சு நீங்க வீடியோ பாக்கல விஷயம் இருக்கீங்களோட பெஞ்ச வந்து இப்ப எப்போ வந்தீங்க ஓகே சரி சந்தோஷம் ஆள் இல்லை இந்த ரெண்டு ஒரு பஞ்சம் போற கடைக்கு வரும் ரெண்டு மெலிஞ்சிட்டு அவ்வளவு டயட் வந்து சாப்பிடுறது இல்ல முல்லத்தீவு பக்கம் இப்ப இங்க ரீசெண்டா வந்திருக்கோம் இன்றைக்கு என்னென்ன வடைகள் தினம் அதுல அக்கா ஒரு போட்டி இருக்கு வடைகள் தினம் வடைகள் தினம் நீங்களே இப்ப குருமலையில இருந்து இங்க வந்து நல்லா ஆஞ்சல போயிட்டு இப்படி வாரீங்களா ஓகே எடுத்துட்டு வாரீங்களா சரி இல்ல நான் சாப்பிட்டேன் இப்ப சாப்பிட்டேன் இப்ப நாங்க புதுசா அறிமுகப்படுத்திக்கோம் ஐயாவை தான் வீடியோவில் பெரிய அவரும் போல வர என்னையா இல்ல உண்டுமா சந்தோஷம் நீங்க காய்ச்சி சந்தோஷம் அப்புறம் சந்திப்போமா சந்தோஷம் ஓகே ஓகே நன்றி இது கீழே உடைஞ்சிருக்கு போல கடுவா ஓகே என்ன இப்படி உடைஞ்சு போயிட்டு எனக்கு காசு இல்லை எனக்கு கிட்டத்தட்ட 9 காசு இருக்கு இப்ப 5 வருஷமாவே ஜூஸ் பண்ணி இருக்கிறீங்களே எடுத்ததுக்கு தெய்வமா எனக்கு 5 வருஷமா நல்லா இப்ப நீங்க இதை மாதிரி புதுசா கொண்டாடிச்சா இது செஞ்சா ஓகே இப்ப இதுல வந்து இப்ப தயிர் வடை எவ்வளவு சொல்லுங்க தயிர் வடை 50 ரூபா போல 100 ரூபாய்க்கு 4 பூரி 50 ரூபா பெட்டிஸ் 20 ரூபா கட்லட் 20 ரூபா வடை 20 ரூபா கீரை வடை 50 ரூபா நீங்க ஆரம்பத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி விற்க கூட வடை எவ்வளவு போனது அந்த நேரம் 5 ரூபா 10 ரூபா தானே வடை இப்ப 20 ரூபா ஆரம்பத்துல 5 ரூபா மறுபடியும் 10 ரூபா 10 ரூபா போகுது இப்ப 20 ரூபா சரி இப்ப அப்ப இன்றைக்கு வந்து இப்ப இன்றைக்கு வந்து என்னதுக்காக வந்து போட்டி எடுக்கும் சொல்லி யோசிக்கீங்க நீங்க போன தடவை ஒருக்கா வந்து அவர் வந்து வீடியோ எடுத்து வரல நிறைய தரம் வீடியோ எடுத்து 2 3 இது காசு தந்திருக்கிறேன் காசு ஒரு எனக்கு ஒரு 7500 ரூபா காசு தந்தவர் ஓகே
அப்போ இன்றைக்கு என்னதுக்காக வந்தீங்க இன்றைக்கு வடைகள் தினம் வீடியோ எடுத்து என்ன தினம் இன்றைக்கு வடைகள் தினம். வடைகள் தினம் தெரியாது, இன்றைக்கு தான் தெரியும். இந்த அவ்வளவு காலத்துக்கு இப்போ தான் தெரியும். இப்படி ஒரு நாள் இருக்கு எங்களுக்கு இதான் தெரியும் இல்லை. சரி, அப்போ வந்து எத்தனை மணிக்கு தொடங்கி நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் வச்சிருப்பீங்க வந்து சார்? இது இப்போ நான் 7:30 மணிக்கு வண்டிட்டு தள்ளிட்டு வந்தேன். இப்போ ஒரு 12 மணிக்கு முடிஞ்சாலும் நான் வீட்டுக்கு போயிடுவேன். இன்னும் கொஞ்சம் வடை போடணும். நான் வடை இன்னும் கொஞ்சம் வடை சுட சுட வடை கொஞ்சம் இன்னும் போடணும். 12 மணிக்கு முடிஞ்சாலும் போயிடும். 6 மணி மட்டும் இருப்பேன். வட முடிய மட்டும் இருப்பேன். இதான் 6 நாளைக்கு கணக்கு இல்லை. அப்போ இன்றைக்கு வந்து கடுமையாக வியாபாரம் போய் கொண்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் முடிஞ்சேன்னு சொன்னால் டக்கு டக்கு மேக் பண்ணுவீங்களா? ஊற போட்டா அரைச்சி எல்லாம் போட மாட்டோம். வடை மட்டும் போடுவோம். வடை மட்டும் திரும்ப போட்டு அடிக்கலாம். அப்போ நீங்கள் மட்டும் தான் மேனேஜ் பண்ணுறீங்க? நான் மட்டும் இல்லை, நான் மட்டும் தனியாக செய்யல, மகளும் ஹெல்ப் பண்ணிட்டாரு. அவங்களோட மகள் நாங்கள் நேற்று முந்தினது வந்து நாங்கள் அவங்க மகள் நீங்க தான் வந்ததா? எனக்கு வந்ததாண்டு ஓட்டு இப்படி 3 அண்ணா நிறைய மிச்சன காலம் தானே அந்த வீடியோ எடுத்து. அப்போ வந்து திரும்ப வீடியோ எடுப்பு பண்ணி வந்துடுறோம். கொடுங்க வாங்க சொல்லுங்கம்மா. வடை 100 ரூபாய்க்கா? பயமே மாறி போய் அண்ணன் வந்தா அது உள்ளே வரையா வைக்கியா? உள்ள சொன்னவங்க நீங்க வந்து 3 பேர் வந்து போனேன்னு சொன்னேன். என்னதுக்கு வந்தவங்க என்னன்னு தெரியாதா? ஆமா, கூட்டுவீங்க. அப்போ வருமோ ஆசை இருந்தா அப்படி இதெல்லாம் வந்தவங்க. எனக்கு ஒரு ஆசை வருது, 4 தகரம் போட்டு மேலுக்கு வெயில் படாம இப்ப அதான் நானும் இப்ப கேட்கணும். இப்ப இந்த டைம்ல சொல்லிச்சேன்னா ஓகே அங்க பாருங்க இருக்கா. அப்ப அவடத்துல கூடமாய் அடிச்சு தகரம் 2 போட்டா மழை பெஞ்சாலும் நிக்கலாம். ஓகே இருக்கிற மாதிரி இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து அந்த இது கொடுக்கணும். இங்க வாங்க ஐயா, இப்படி வாங்க. நான் ஒரு நாளைக்கு 100 ரூபா விசி கட்டுறேன். விசிக்கு 100 ரூபா கட்டுறேன். மார்க்கெட் காசு கட்டுறேன். மார்க்கெட் காசு கட்டுறேன். நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே. இப்போ வந்து அப்போ நீங்கள் இப்போ இந்த வண்டி நீங்கள் நாங்கள் முதல்ல சொன்ன நீங்கள் அது மேலே அவ்வளோ இது செய்யுது தம்பி சொன்ன நீங்கள் வந்து அப்போ மாற்றுறதுக்குரிய இப்போ ஒரு நாள் வியாபாரம் நோமலாக வந்தால் நீங்கள் மாற்றுறதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டுகள் ஒன்றும் பார்க்க இல்லையோ? இல்லை, இதுக்கு இப்போ இதை அடிக்கிறதுக்கு எவ்வளவு முடியும் சொன்னாங்க. என்னையா வடை வாங்க முடியல? என்ன வாய் வடை இன்றைக்கு என்ன நாளான்னு தெரியுமா? இன்றைக்கு எப்படி அடி வட்டு ஊத்தால விட்டுறாரு ஐயா. இன்றைக்கு வடையாள் தினம். நேற்று வடையவனு கோயில் போட்டிருக்கேன். மகள் போட்டிருக்கேன். தெரியாது நீ அவை நீ அவருக்கு தெரியாது நீ. அப்ப நான் இன்றைக்கு இந்த கூட போட்டிருக்கேன். கூட போட்டிருக்கேன். அப்ப பிரச்சனை இல்லை. அப்போ வந்து அப்ப சரி. அப்ப இன்றைக்கு நாங்கள் என்னதுக்காக வந்திருக்கோம் நீங்கள் யோசிச்சிக்கிங்க? எனக்கு நான் சொன்னேன், நான் இப்படி வண்டியில் அடிச்சு தர சொல்லி சொன்னேன். நான் அதுக்காக வந்துட்டு வந்திருக்கேன். சரி, அப்படி இதெல்லாம் வாங்குவோம். இதெல்லாம் வாங்க. அப்ப என்னதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்க. வாங்க. இன்னைக்கு புது ஒரு வியாபாரி வந்தியார் பாருங்க. புது வியாபாரி நாள் வந்தீங்க. வியாபாரம் செய்யணும். ஏன் நல்றீங்க? ஐயோ கடவுள், ஏன் நல்றீங்க? ஐயோ அளவனா அழாதீங்க. நாங்கள் என்ன நீங்க இப்படி உங்களோட வயசு அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க அழாதீங்க. சந்தோஷம். சரி, அப்போ இன்றைக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு.
சந்தோஷமோ? எதிர்பார்த்தீங்களா அதை? உங்களோட தொழிலுக்கு எதிர்பார்த்தீங்களா அது? எதிர்பார்க்கல. அப்ப என்ன தம்பியாக வாரானே வாட்டில கடை எடுத்து காய்ச்சிட்டு இருக்காங்க யோசிச்சிங்களா? நான் நினைச்ச தம்பிட்ட சொன்னேன் தானே, எனக்கு ஒரு வண்டியில் அன்னைக்கு தாமான்னு சொன்னேன் தானே வந்த விஷயமா. அக்கா நான் உங்களை செஞ்சு தரேன் அக்கா, உங்களை கொஞ்சம் வீடியோ எடுக்கணும், எடுத்து நான் செஞ்சு தரேன் நீங்க சொன்னீங்க தானே. அப்ப அது விஷயமா தான் வந்துட்டீங்கன்ட்டு நான் நினைச்சுதான் அன்றைக்கு வண்டி வந்திருக்குன்றது தெரியும். தெரியாதுமா. ஓகே, மேல சோ இது வந்து உருட்டி பாருங்க முதல்ல உங்களோட நீங்க பாருங்க. சரியா? ஸ்டேரிங் இது நீங்கள் வந்து திருப்பலாம், அப்படி திருப்பினீங்கன்னா அந்த வந்துடும். ஓகே, அடுத்து வந்து நீங்கள் அந்த வெயில்னு சொல்லி சொன்னீங்கல்ல, இந்த இதை தூக்கி இதுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது, நிப்பாடுங்க. இதுக்கு நீங்கள் இப்படி தூக்கிட்டு இதை கொழுவிட்டீங்களா சரி அங்கே மேலே கொழுவிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்கள் இதுக்குள்ள நிற்கலாம். மழையோ வெயிலோ உங்களுக்கு இதுதான் சரிங்களா. அப்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வெளியிடத்துல ஒரு ஆளை விட்டு வேலை செய்யறீங்கன்னா அது வடக்கு அவங்க வடையை கொடுங்க யாவரத்தையும் பார்க்கணும் நம்ம இடையில. இல்ல நாங்க இப்ப இதை எடுத்து போறோம், இதை கொடுத்து அது அப்படியும் செய்யறீங்களா உதவி யோசிக்கிறாரு, இதை எடுத்து போறோம் இதை கொடுத்து அப்படி உதவி செய்யறீங்க யோசிக்கிறாரு. அப்படி இல்லை, இன்றைக்கு வந்து வடை எழுதினாமா, அப்போ சர்ப்ரைஸா கொடுக்கோம் அக்காவுக்கு. நாங்கள் கழிப்பிடிக்கல வடை எழுதினது என்னய்யா எப்படி இருக்கு வண்டி அந்த அது நீ பிரச்சனை இல்லை. கோயில் கடை கோயில் கடைகளுக்கு அனுப்புறேன். சரியா சரியா? இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு, அப்ப நீங்கள் மேலும் மேலும் இன்னும் நீங்க இந்த யூடியூப் சேனலை கொண்டு போய் செய்யறதுக்கு உங்களுக்கு மேலும் மேலும் கடவுள் துணை தந்து எல்லாமே உங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கணும். சரி, இப்ப நீங்கள் இப்ப அதிர்ஷ்டம் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க தானே, அப்படி நீங்கள் நினைச்சீங்களா எதுவும் அதிர்ஷ்டம் அடிக்க போக நமக்கு? நான் நினைக்கல, நான் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்ன இந்த மனசாட்சிக்கு தெரியாம இப்ப இன்றைக்கு நான் நினைக்கல. இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிக்க உங்களோட வாழ்நாள்ல இப்படி ஏதாச்சும் டக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இதுவரைக்கும் இன்னும் ஒன்றுமே நடக்கல, பெருசா ஒன்றும் நடக்கல, நார்மலா. ஓகே, அப்ப இன்னைக்கு ஹாப்பி தானே? ஸோ இன்னைக்கு வடைகள் தினத்தோட அக்காட வாழ்க்கை வந்து அடுத்த லெவலுக்கு போக போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கோயில்கள் வந்து இன்னொரு ஆள் வந்து வேலை வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு உங்களோட வாழ்வாரத்தை இன்னும் தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த வகையில இப்ப இந்த ஒரு ஹெல்ப் வந்து நாங்கள் பண்ணியிருந்தாலும் இது இன்னொருத்தவங்க மூலத்தான் பண்ணியிருந்தோம். அது யார் யார் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆஸ்திரேலியால இருக்கிற ஜேபிஆர் ஃபேமிலி வந்துட்டு 1,10,000, அதே மாதிரி லண்டன்ல இருக்கிற கோடீஸ்வரர் அண்ணா வந்துட்டு 20,000, அவங்களோட டோட்டல் வந்து 1,30,000. டிரான்ஸ்போர்ட் இது வந்து காத்தாங்குள்ள தான் செய்தாங்க, அங்க வர டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து மொத்தமா வந்துட்டு 1,30,000 வந்து. ஸோ அந்த ஒரு 1,30,000 தான் இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு மிச்ச நன்றி. அவங்களுக்கு இன்னும் மேலும் மேலுமா அவங்களுக்கு இன்னும் வளர்ந்து இன்னும் நிறைய பேருக்கு அவங்க உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு கடவுள் இன்னும் அவங்களுக்கு அருள் கொடுப்பாங்க. சரி, உண்மையிலே எங்களுக்கும் சந்தோஷம். உங்களுக்கும் இன்னும் மேலும் மேலும் கடவுள் எல்லாம் முருகப்பெருமான் இந்த வாராகி அம்மன் எல்லா கடவுளும் உங்களுக்கு இன்னும் இந்த சேனலை நீங்க நடத்துறதுக்கு இன்னும் உங்களுக்கு துணை தருவோம். சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா வண்டியில் பிடிச்சிருக்கா? ஓகே, சரி, நீங்கள் கடவுள் அதை விட பெருசாக உண்மையில நீங்க சொன்ன மாதிரி நல்ல நிற்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை பாருங்க. அதுக்கப்புறமா திரும்ப அப்டேட் ஆன பிறகு வந்து நீங்கள் கேட்ட மாதிரியோ இல்லை கடையை போடுற மாதிரி பிளான் பண்ணுங்க. சரியானே? இப்போ இதால நிறைய பேர் எங்களை பாக்குறதுக்கு கூட வெளிநாட்டுல இருந்து வருவாங்க. சம்டைம் வந்து இந்த ஹெல்ப் பண்ணவங்களுக்கு கூட வரலாம். அப்போ உங்களோட லைஃப்பை நேரடியாக வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு மிச்ச நன்றி, நான் கோடி நன்றி சொல்லுவாங்க அவங்க. நிறைய பேர் வந்து உதவிகளை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அக்கா வந்து அப்படி இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சு பல வருஷமா வந்து இந்த இடத்துல வந்து கடை வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில அந்த ஒரு நம்பிக்கையில அவங்களோட வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வகையில ஜேபிஆர் ஃபேமிலி
ஃபேமிலிக்கும் கோடீஸ்வரன் அண்ணா குடும்பத்திற்கும் வந்து எங்களோட சார்பிலையும் வந்து நன்றிகளை சொல்லிக்கொள்றோம். அண்ட் இன்னைக்கு நாங்க அதுக்கு முதல்ல இந்த சாப்பிட வாடகை எவ்வளோன்னு சொல்லி சொல்லுவோம். எவ்வளவோ உதவி அது செய்றீங்க. அது வேற இது வேற அது வேற இது வேற. எவ்வளவோ உதவி செய்றீங்க நீங்க. 100 ரூபா தந்தாங்க. இல்ல 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 நீ அது வேற இது வேற. இது அவங்களோட உதவி கொண்டு அது நாங்கள் சாப்பிட்டு சரிங்களா. தொழிலா இருக்கும். தொழில் தர்மமா இருக்கும். உண்மையிலே வந்து நீங்கள் அந்த வண்டியை கண்ட உடனே வந்து என்ன சொல்றேன் அவ்வளவு சந்தோஷப்பட்டது வந்து சந்தோஷம் வார்த்தையால சொல்லிக்கொள்ளே அது சந்தோஷம். அதான் நம்ம உதவி செஞ்ச ஆக்களுக்கு கோடி கோடி புண்ணியம் இருக்கும். கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து கிடைக்கல வந்து நம்மளுக்கு அப்படிதான் சந்தோஷமா இருக்கும். இன்றையில இருந்து நீங்கள் வந்து அடுத்த கட்ட இதை தாண்டி இன்னொரு அடுத்த கட்ட முதலாளி அப்போ வந்து நாங்களும் சந்தோஷப்படுறோம். ஓகே உண்மையிலே திரும்பியும் சொல்றோம் இந்த உதவி செஞ்ச அந்த 2 குடும்பத்துக்கும் வந்து நன்றி. அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.